சரஸ் சிங்காரோ பட்டினி வந்தாப்ப சுந்தரி ஒட்டி மயிலாரே வந்தாளா மயில் போலி வந்தாளா மயில் போலி வந்தாளா சித்தாரை கட்டிக்கிட்டி சிங்காரோ பட்டிக்கிட்டி வந்தாப்ப சுந்தரி ஒட்டி மயிலாரே வந்தாளா மயில் போலி வந்தாளா அந்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா சித்தாரை கட்டிக்கிட்டி சிங்காரோ பண்ணிக்கிட்டி வந்தாப்ப சுந்தரி ஒட்டி மயிலாரே வந்தாளா மயில் போலி வந்தாளா
தாரை கட்டிக்கிட்டு செஞ்சாரோ பண்ணிக்கிட்டு பட்டாப்பு சுந்தரி ஒட்டி மயிலாடே வந்தாரா மயில் கோடி வந்தாரா என் கணவருக்கும் என் தங்கை சத்தியவதிக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. இப்போது என் தங்கை நிறைவாத கர்ப்பமாக இருக்கிறார். என் கணவரோ அரண்மனை சென்று இருக்கிறார். இதுவரை வந்து பார்க்கவில்லை. சரி, பாண்டியன் குடும்பம் நிம்மதி இருக்கக்கூடாது. அவன் குடும்பத்தை கருவறைக்க வேண்டும். ஆமாம், தாவிதார் வீட்டுக்கு வந்து விட்டேன். ஒருவரும் காணவில்லையே. எங்க சென்றிருப்பார்கள்? ஒன்றுமே புரியவில்லையே. யாரம்மா வீட்டு? யாரம்மா? யாரது? யாரம்மா வீட்டு? யாரா இருக்கும்? ஐயா, பால் சாப்பிடுங்களா? பழம் சாப்பிடுங்களா? ஆலு சாப்பிடுங்களா? பூச்சி சாப்பிடுங்களா? மறுநாள் ரெண்டு அப்படியா? ஆமா, சாப்பிட வேண்டும். இந்த மனிதனுக்கு போதும். ஒருவர் எனக்கு போதும். சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது. நீங்க வீடு தேடி வரலாமா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தா அரண்மனை அப்படியா? அவசரமாக வந்து விட்டேன். அப்படியா? ஆமா, ஆமாம். இந்த கணவர் எங்கே? என் கணவர் அரண்மனை சென்று இருக்கிறார். ஆமா, நாட்டு பல குறை தீர்ப்பதற்கா? ஆமா ஆமா ஆமா. பொற்கொடி நீ மட்டும் இருக்கின்றாயா? ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. எதற்காக? நான் சொல்லவே மறந்துட்டேன். மறந்துட்டியா? ஆமா, என்ன? என் கணவருக்கு இரண்டாம் காலம் திருமணம் முடித்து விட்டது. திருமணமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சீங்க. தெரியவில்லை. அப்படியா? தெரிஞ்சுதான் வந்திருப்பேன். என் தங்கை எப்படி தெரியுமா இருக்கிறா? நிறைய கர்ப்பமா இருக்கிறா. அப்படியா? ஆமா. என்னங்க யாரை கேட்டா நீங்களே அசந்துருவீங்க. அப்படியா? ஆமாங்க. என் தங்கை சத்தியவதிக்கும் என் கணவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. சத்தியவதி நிறைவாக கர்ப்பமாக இருக்கிறார். அப்படியா? அளவில்லா ஆனந்தமாக இருக்கிறது. குடும்பத்தின் நிம்மதியான அபிமானிக்கு போதும். இப்பதான் மனசுக்கே சந்தோஷமா இருக்குது. ஒரு சந்தோஷம் தானே? ஆமா. எனக்கு சந்தோஷம் தான். அப்படியா? ஆமா. பொற்கொடி சத்தியவதி முழுகாம இருக்கா? சத்தியவதி குழந்தை பிறந்தா எல்லாரும் கூப்பிடும். என்னை அம்மா என்று அழைக்கும். ஓடி பைத்தியக்காரி. என்ன? அம்மானு கூப்பிடாது, பெரியமானு கூப்பிடும். பத்து வந்து அம்மானு கூப்பிடும். ஐயோ ஆமால. அப்படி பிறந்த விட்டா பொற்கொடி சத்தியவதிக்கு குழந்தை ஆணவ பெண்ணை பிறந்து விட்டா நிம்மதி கிடையாது உனக்கு. என்ன சொல்றீங்க? வாடு கூட மாட்டாங்க. நீ சாப்பிட சொல்ல மாட்டாங்க. நீ ஒட்டு தீனியதான் உட்காரணும், ஒட்டு தான் படுக்கணும். நீ வாழ்க்கையில நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் கூடி சீக்கிரம் பட்டத்திராணியாக திகழ வேண்டும் என்றால் என் வார்த்தை கேட்ட நிம்மதியாக இருக்கலாம். எனக்கு உங்க வார்த்தை கேட்டா நம்ம பட்டத்து ராணியா வாழலாமா? ஆமா, எல்லாம் நன்மைக்காக தான். ஏன் நல்லதுக்காக தான். நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும். எனக்கு ஆசையே. என்ன எண்ணம் பாரு. ஆமா, என் கணவர் கத்தா இருந்தாரு. ஒரு நாள் அது மாதிரி நினைக்கல. நீங்க நினைக்கிறீங்க நிம்மதியா இருந்தா அது கிடைக்க போதும். அப்படியா? எல்லாம் தான் நான் நல்லா இருப்பேன். அப்படிங்களா? ஆமா. அப்பனா உங்க வார்த்தை என் வார்த்தை கேட்பியா? வாழ்க்கை நல்லா இருப்பேனா? ஆமா. சொல்லுங்க. அருகில் வா. நான் செய்ய மாட்டேன். மாபெரும் தவறு அல்லவா? பேர்பட்ட தவறு நான் இப்ப செய்யலாமா? ஐயோ நான் மாட்டேன். பொற்கொடி தவறு செய்ய மாட்டியா? அப்ப நான் வரேன். ஐயோ என்னங்க பொற்கொடி அப்படி செய்து முடித்து விட்டா உனக்கு 50 லட்சம் பணமா விலை மதிக்க பொண்ணு கொடுத்தாரு. என்னங்க பணம் 50 லட்சம் விலை மதிக்க பொண்ணு கொடுத்தாரு. பொன் பரலா எனக்கு. ஆமா. ஐயோ ஐயோ ஒரு நாள் நான் கண்ணல பார்த்ததே இல்லை. பொற்கொடி நீ சொன்னபடி நம்மளுக்கு வராது வம்பு. வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும். என்னங்க அப்ப நீங்க சொன்ன வேலை நான் செய்யலாமா? செய்யலாம். செய்த பணம் தருவீங்களா? நிச்சயமா தருவேன். பொன் கிடைக்குமா? தரேன். உங்க திறமை நம்புறேன். நம்மளுக்கு வராது வம்பு. அப்படியா? செய்து முடிக்கிறியா? செய்து முடிக்கிறீங்களா? நான் வரேன். எங்க போறீங்க? எங்க போறீங்க? அரண்மனைக்கு போகணும். இங்க வாங்க. என்னங்க என் கணவர் நான் இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எனக்கு துரோகத்தை செய்து விட்டார். ஆமா, அதே தவறை நான் செய்தால் என்ன? அதான் நான் நினைச்சேன். அதுதான் வந்திருக்கேன். என் கணவருக்கு நான் துரோகம் செய்த தவறு என்பது கிடையாது. அப்படியா? பார்க்கும் பொழுது பார்த்து போயிடு. அளவில்லா ஆசையா? ராஜாவின் பார்வையிராணியின் பட்டம் கட்டிலே சொந்தம் கைமூடி வெங்கம் மாலை மயக்கம் வல்ல மாலை மயக்கம் ராஜாவின் பார்வையிராணியின் பட்டம் கட்டிலே சொந்தம் கைமூடி
மாசம் ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் சிந்தடிக்க வாடி மாங்குயிலே அடிராணி ஆக்குயிலே ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தடிக்க வாடி வாழ்வுயிலே அடிநாடி ஆக்குயிலே ஆடி மாசம் காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தடிக்க மாறி மாங்குயிலே அடிநாடி ஆக்குயிலே எப்பா 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 நீ கோடி போட்டா போதும் கோடிப்பாடி பைபாஸ் ரோடு போடு நீ புள்ளி வச்சா போதும் நான் கோடை மட்டும் போடு நீ விரல மட்டும் அசைக்குங்க நான் ஒரே மீதி காட்டுறேன் பாருங்க இந்த பொற்கொடி பந்திங்க அடிக்கிற ஆட்டத்தை